சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாசன் யாரு என்ன கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க? சிந்து இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க தான் சார் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அவங்களும் ஒரு ஆட்டோக்காரரை சேர்ந்து உங்களை இங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க சார். நல்ல வேலை சார், சிந்து கடவுள் மாதிரி உங்களை இங்க கொண்டு வந்து காப்பாத்திருக்காங்க சார். அந்த நேரம் பார்த்து நாங்க 2 பேரும் உங்களுக்கு உதவியா இல்லைன்றது தான் சார் எங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல விடுங்க வாசன், இப்படிதான் நடக்கணும்னு இருக்கு, வேற என்ன பண்றது? சார் வாங்க சிந்து, வாங்க செவந்தி, வாங்க வாங்க. சார் பாத்து மேடம், ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி சார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? பரவாயில்லைங்க சிந்து, கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. பெயின் கில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால பெயின் பெருசா தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளானாதான் தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன சார் நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? சிந்து, அந்த கோவில் பிரசாதத்தை கொடு. இருங்க, நானே வச்சு விடுறேன். சார், இவங்க தான் உங்களை அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாம பிளட்டுக்கும் இவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா சிந்து? ரொம்ப தேங்க்ஸுங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை நேற்று நீங்கள் வந்ததுனால தான் நான் உயிரோடு இருக்கிறேனோ என்னவோ. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நான் இல்லைனாலும் அங்க வேற யாராச்சும் இருந்து காப்பாத்திருப்பாங்க. சார், உங்களுக்காக சிந்து கத்தி வச்சிருக்கிற ரவுடிங்க கூட எல்லாம் சண்டை போட்டிருக்கா. அத கேட்டு நானே பயந்து போயிட்டேன் தெரியுமா? சிந்து ரொம்ப தைரியமான பொண்ணா இருக்காங்க சார். தேங்க்ஸ் சிந்து. ஒரு வகையில் இது எனக்கு ரீபர்த் தான். அதுக்கு நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணுங்க. என்ன சார், உங்களை கத்தியில குத்துறதுக்கு முன்னாடி என்னால தடுக்க முடியாம போயிடுச்சேன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க சிந்து, நீங்க இது பண்ணதே பெருசு. கத்திய பார்த்தாலே நிறைய பேர் பயந்து ஓடிடுவாங்க. ஆனா நீங்க தைரியமா சண்டையெல்லாம் போட்டிருக்கீங்க. சார், கோவம் வந்தா சிந்து என்ன வேணாலும் பண்ணுவா சார். நான் அவளை பார்த்திருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. டேக் கேர் சார். அப்போ நாங்க கிளம்புறோம். எதனா தேவைன்னா கூப்பிடுங்க. சார், என் நம்பர் இருக்குல்ல, எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. ஒருவேளை பிளட் ஏதாச்சும் வேணும்னா கூட கால் பண்ணுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். நீங்க கவலையே படாதீங்க மேடம். சாருக்கு என்ன தேவைன்னாலும் ஹாஸ்பிட்டல்ல கேக்குறனோ இல்லையோ உங்க கிட்ட தான் கேட்பேன். போயிட்டு வாங்க சார். செவ்வந்தி மேடம் தான் ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை ஹாஸ்பிட்டல்ல கட்டினாங்க. டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கி திருப்பி கொடுத்துருங்க சார். ஐயோ, இப்போ எதுக்கு சார் அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல சார் சரியாகி வரட்டும்.